நம் வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களையும் எத்தனையோ நிகழ்வுகளையும் கடந்து வந்திருப்போம். ஆனால் சில விஷயங்கள், சில ஏக்கங்கள் மறக்கவும் முடியாது, கடந்து போகவும் முடியாது. எல்லாரும் சொல்வாங்க இதுவும் கடந்து போகும்னு. ஆனால் எல்லா வழியும் அப்படி இல்லை. அப்படி என் மனதில் அழியாமல் நின்ற ஒரு கதையை நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு அழகான கூட்டு குடும்பம். அதில் தலைவன், தலைவி, குழந்தைகள் எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் தன் தலைவி சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவள். அண்ணன்களுடன் மிகுந்த கஷ்டத்துடன் வளர்ந்தவள். அவள் பெண் என்பதாலே ஒவ்வொரு நாளையும் கடக்க கஷ்டப்பட்டாள். 13 வயதில் வாழ்க்கையே புரியாமல் தன்னை விட வயதில் மூத்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டாள். அதன் பிறகு வாழ்க்கை சிரிப்பு இல்லாத பயணமாக மாறிவிட்டது. அண்ணன் மனைவிகளின் கொடுமை, கணவனின் ஆதரவு இல்லாமை, பசி, துன்பம் இவைதான் அவளின் தினசரி வாழ்க்கை. அந்த கஷ்டங்களுக்கிடையில் அவள் ஒரு பெண் குழந்தைக்கு தாயானால் வாழ்க்கை மாறும் என்று நம்பினாள். ஆனால் கஷ்டங்கள் மட்டும்தான் கூடிக்கொண்டே போனது. தன் குழந்தைக்காக அவள் எதையும் விட்டு கொடுக்கவில்லை. செய்யாத சிறு சிறு தொழில்களையும் செய்தாள். வடை சுட்டாள், துணி விற்றாள், வளையல் விற்றாள். எதுவாக இருந்தாலும் நேர்மையாக உழைத்தாள். இவ்வாறு காலங்கள் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் 2வது குழந்தைக்கும் தாயானாள். அப்போது அவள் ஒரு முடிவெடுத்தாள். நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைகள் படக்கூடாது என்று. அந்த முடிவோடு அவள் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். ஒரு சிறிய வீட்டை பார்த்தாள். கையில் இருந்த கொஞ்ச பணம், முன்னால் 2 குழந்தைகள், அதுதான் அவளின் உலகம். பல நாட்களில் குழந்தைகளுக்கு உணவு கொடுத்த பிறகு அவள் பசியுடன் இருந்த நாட்களும் இருந்தன. ஆனால் அவள் மனம் தளரவில்லை. ஒரு நாள் இரவு குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு அந்நியன் வீட்டுக்குள் நுழைந்தான். அந்த பயம், அந்த நடுக்கம். ஆனால் அந்த நாளிலிருந்து அவள் மாறினாள். இடுப்பில் மிளகாய்த்தூள், வீட்டில் ஒரு அருவாள். அடுத்த முறை வந்தான். அவளின் தைரியத்துக்கு முன் அவன் ஓடினான். பையில் இருந்த மிளகாய்த்தூளை பயன்படுத்தினாள். அந்த நாளிலிருந்து அவள் ஒரு சாதாரண பெண்ணாக இல்லை, ஒரு போராளியாக மாறினாள். சிறு தொழில்கள், சிறு சேமிப்புகள், மெதுவாக வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பித்தாள். ஆனால் அவள் கதை இன்னும் முடியவில்லை. தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்படிக்கு நான்.